ஹாய் வெல்கம் டு நியோ டென்பிஎஸ்சி. ஓகே, நம்மளோட டெஸ்ட் பேட்சில் 7th டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதாவது பார்ட் சி. ஓகேங்களா, பார்ட் சி வந்துட்டோம். நம்ம தமிழில் பார்ட் சி வந்துட்டோம். 4, 5, 6, 7. ஸோ வந்து கடிதம் கடித இலக்கியம், கலைகள், நிகழ்கலைகள். ஓகேங்களா, அடுத்து வந்து சிறுகதைகள். இந்த கண்டென்ட் தான் நம்ம டெஸ்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டெஸ்ட் எழுதிருக்கீங்க. அதோட ஆன்சர் டிஸ்கஷன் தான் இப்போ வீடியோவை போடுறேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகேங்களா, நான் இப்போது இந்த இடத்துல இருக்கேன். நான் ஒரு வியோவாக வேலை எடுத்து நான் நிற்கிறேன், இங்கே இருக்கேன்னா, அதுவும் ஒரு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க. ஓகேங்களா, நான் வந்து கொஞ்சம் குறைவான நாள் தான் படித்தேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து சிலபஸை ஒரு முறை குரூப் 2க்காகவும் அதே இன்னொரு முறை குரூப் 4க்காகவும் நான் முடித்தேன். சிலபஸை 2 முறை முடித்தேன் தமிழ். ஓகேங்களா, அதுவும் அரைகுறையாக முடிச்சிட்டேன். ஏதோ முடிக்கணும் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் மீண்டும் எப்படி அந்த இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திட்டேன், ரிவிஷன் பண்ணனா, எனக்கு இருக்கிற ஒரே ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 4 பேர் எடுத்துப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஷன் பண்ணதான். இந்த மாதிரி நான் சிலபஸை படிச்சிட்டேன். ஓகேங்களா, அரைகுறையாக வச்சு நான் படிச்சுட்டேன். கண்ணால் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்குமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். சிலபஸ் வைஸாக கொஸ்டின் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். எப்போ நான் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, 2 இயர்ஸ் முன்னாடி புக் வைஸாக, இன்னமும் புக் வைஸாக, டெர்ம் வைஸாக நமக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்கும், புக் வைஸாக கிடைக்கும். சிலபஸ் வைஸாக கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அன்னைக்கு அதை நான் தேடி எடுப்பேன். தேடி எடுத்து கிடைக்கிற கொஸ்டின் நானே மெர்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா, சிலபஸ் வைஸாக பார்ப்பேன். ஸோ அப்படி நிறைய கொஸ்டின்ஸை நான் பார்த்தனால, சிலபஸை படிச்சுட்டு நான் நிறைய சிலபஸ் வைஸான கொஸ்டினை பார்த்தனால, எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போ தான் நான் யோசிப்பேன், இந்த கொஸ்டினுக்கு ஏன் இப்படி ஆன்சர் வந்தது. எனக்கு வந்து கொஸ்டின் கிடைக்கும், ஆனால் ஆன்சர் கிடைக்காது. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நானே தேடுவேன், இல்லை நானே யோசிப்பேன், நானே கெஸ் பண்ணுவேன். அதுக்கு காரணம் நான் வந்து எனக்கு வந்து எப்படியாவது அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கணும். நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன். நானாக ஒரு கொஸ்டினை 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தான் என்னோட மிஸ்டேக் என்ன தெரிஞ்சு, நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக தப்பா, நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா ரைட்டா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது. ஓகேங்களா, ஸோ அதனால நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியலன்னா நான் அதான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, ஒரு என்ன ஆசானா நினைக்காதீங்க. ஏன்னா ஆசான் என்பவன் வந்து தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். நானே உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிறேன். நான் ஆசான் கிடையாது, நான் வந்து ஒரு நண்பன். நான் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். சரிங்களா, என்னோட குறைகளையும் நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது நான் தப்பு பண்ணுறதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன். சரியா, நாம் ஒரு சகோதரனா நம்ம இதை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா, சரி, நான் டெஸ்ட்டுக்கு வரேன். கொஸ்டினுக்கு வரேன். சரி, நிறைய பேர் டெஸ்ட் எழுதலாம் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஒரு ஃபுல் ஒரு டெஸ்ட்டை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு 200 கொஸ்டின், 125 கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபுல் கிடைக்கும். நாளைக்கு இதில் இருந்து இல்லை இது ரிலேட்டடாக நான் வெறும் 125 கொஸ்டின் சொல்லலை, 125 கொஸ்டின் 4 அந்த கொஸ்டின் வேறு ஏதாவது கேட்க முடியுமா, அதையும் தான் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு கொஸ்டின் வந்தால் என்னோட வார்த்தைகள் வந்து உன் செவிகளில் ஒலிக்கும், கண்டிப்பாக ஒலிக்கும். ஓகேங்களா, நீ டெஸ்ட் சொல்லும்போது ஆப்ஷன் ஏ போடும்போது நான் என்னோட வார்த்தை ஒலிக்கும், ஏ போட்டாத பி வரும்னு சொல்லி என்னோட வார்த்தைகள் ஒலிக்கும். எனக்கு ஒலிச்சிச்சு. ஓகேங்களா, சரி பார்க்கலாம். குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. குறவை கூத்துன்னு என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. இதுக்கான ஆன்சர் நான் டேரக்டாக நீங்கள் படிக்கலன்னா கூட வச்சுங்க. குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. குறவை கூத்துனா என்ன? குறிஞ்சி நில மக்கள் இருக்காங்க இல்லையா, குறிஞ்சி நில மக்கள் முருகன். குறிஞ்சி நில தெய்வம் யாரு? முருகன். கரெக்டா இல்லையா? குறிஞ்சி நில தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு, அதாவது முருகனை நினைச்சுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் ஆடக்கூடிய ஆற்றல் பேர் தான் என்னது? குறவை கூத்து. அப்போ எனக்கு என்ன குழு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னா, குறவைன்றது குறிஞ்சி நில மக்கள் முருகனை நினைச்சு ஆடக்கூடிய ஆட்டம். அப்போ ஓகேங்களா, அப்போ குறிஞ்சி நிலத்தை பத்தி சொல்லுது. குறிஞ்சி நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பறை என்ன? குறிஞ்சி நிலத்தில் பயன்படுத்துது எடுத்து பாருங்க. குறிஞ்சி நிலத்தில் தொண்டக பறை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் டைரக்டா படிக்கலாலும் எனக்கு கிடைச்ச குழுவை வச்சு நான் யோசிக்கிறேன். குறவை கூத்துன்றது குறிஞ்சி நில மக்கள் வந்து ஆடக்கூடிய ஆடல், முருகனை நினைச்சு வேண்டி. அப்போ முருகன், குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்தக்கூடிய பறை பேர் என்னது? தொண்டக பறை. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு இதில் நான் சூஸ் பண்ணிடலாம். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, தமிழகத்தின் மிக பழமையான குடவரை கோயில் எங்குள்ளது. தமிழகத்தின் மிக பழமையான குடவரை கோயில். நம்ம எங்கே போவோம்? எடுத்தோடனே குடவரை கோயில்னா யாரை நினைப்போம்? பல்லவர்களை போவோம். ஆனால் தமிழகத்திலே மிக பழமையான குடவரை கோயில் எதுனா பிள்ளையார்பட்டி. ஓகேங்களா, பிள்ளையார்பட்டி கோவில் பாண்டியர்களுக்கு சொந்தம், பல்லவர்கள் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் பொறுத்துக. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது பொறுத்துக. ஓகேங்களா, சரி, உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது வந்து விளக்கப்படமா, செய்தி படம். உலகில் நடக்கிற நிகழ்ச்சி தானே செய்தி படம். உலக செய்திகள் படிக்கிறோமா? 4. ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேர் தான் விளக்கப்படம். ஓகேங்களா, ஒரே செய்தி 1 மணி நேரம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது பேர் தான் விளக்கப்படம். கற்பதற்கான கல்வி. அப்போ கற்பதுனா கல்வி, அப்போ கல்வி படம். ஓகேங்களா, கருத்து அமைக்க தொடங்கினார். கருத்து படம் யாரு? முதல்ல கருத்து படம் அமைச்சவர் யாரு? வால்ட் டிஸ்னி. கரெக்டா, அதை ஃபாலோ பண்ணி தமிழில் கருத்து படம் உருவாக்கியவர் தான் யாரு? கருத்து படத்துக்கு இன்னொரு பேர் கேலி சித்திரம். இதை உருவாக்குறது யாரு? பாரதியார். ஓகேவா, உலக அளவில் வால்ட் டிஸ்னி, தமிழகத்தில் ஓகேங்களா இந்திய அளவில் யாருன்னா நம்ம பாரதியார். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அப்படின்னா இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை வந்து நீ ஒருத்தவனுக்கு சொன்னாதான் புரியும். ஆனால் நீ அந்த படத்தை பார்த்தாலே அங்கே என்ன நடக்குது ஓமம் காட்டி அப்படின்னா படத்தின் மூலியமா நீ தெரிஞ்சுக்கலாம், சித்திரத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது எதை சொல்லுது? ஓவியத்தை பற்றி சொல்லுது. மதுரை காஞ்சியில் வரும் இந்த படம். அதாவது அந்த ஊரில் இருக்கிற இதை பார்த்தா விழா நிகழ்ச்சி போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டினா ஓவியத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? சிற்பக்கலையில், கட்டிடக்கலையில், செப்புக்கலையில், ஓவியக்கலை. ஆன்சர் சி. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்துக்கலாம். இந்த வருஷம் இப்படி கேட்டாங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், எடுத்து வச்சது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்னும் தொடர் எந்த பாடலில்
நூலில் இடம்பெற்றுள்ளது? மதுரை காஞ்சி. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட், பின்வரும் நோட்டுகள் தயவுசெய்து முழுசாக பாருங்கள். வீடியோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து முழுசாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்வரும் நோட்டில் ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் இது. ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர். மரவட்டிகை. மரவட்டிகைனா வட்டிகைனா வரைதல்னு அர்த்தம். மரவட்டிகைனா இப்போ மர பென்சிலை கொண்டு வரைகிறது. புனையா ஓவியம். புனையா ஓவியம்னா ஒன்றும் இல்லை, கலர் அடிக்காமல் இருக்கும்ல, வெறும் வெள்ளை பென்சிலில் மட்டும் வரைவாங்கல்ல, அது பேர் தான் புனையா ஓவியம். புனையா, இங்கே அந்த புனையான்ற வார்த்தைக்கு வந்து இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? புனையா. ஓவியன்றது ஒரு பெயர் சொல். அப்போ புனையான்றது என்ன அர்த்தம்? ஈறுகட்ட, கடைசி வார்த்தை இல்லைல்ல, ஈறு, புனையாத ஓவியம் ஊதணும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ ஓகேங்களா? ஓகே. கண்ணுள் வினைனா என்ன அர்த்தம்? கண்ணுள் வினைனா, கண்ணுள் வினைனாலும் ஓவியக்கலை பற்றி தானே சொல்லுது. அவன் ஓவியக்கலை, கண்ணுள் வினைனா யார்? வரைகிறவன், சித்திரம் வரைகிறவன் தான் கண்ணுள் வினைனர். ஓகேவா? அப்போ தேசிக பாவை. தேசிக பாவை எதோட தொடர்புடையதுன்னா நாடக கலையோட தொடர்புடையது. ஓகேவா? அப்போ மீதி எல்லாமே ஓவியக்கலை. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே. இப்போ நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை என்ன அர்த்தம்? நுண்ணிய நூல், பல நூலை படித்தவங்க தான் நிறைய கருத்துக்களை பேச முடியும். ஓகேங்களா? இப்போ சீமான் எடுத்துங்க, அவர் என்ன சொல்லுவோம், என்ன கட்சி? தமிழக கட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, விவசாய கட்சி. அவர் எடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுறாரு? நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி. அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய நூலை படிச்சுட்டு வந்து அந்த கருத்துக்களை சொல்கிறார். ஓகேங்களா? புறநானூறு பாட்டை சொல்கிறாரு, வெளிநாட்டு அறிஞர்களை படிச்சதை சொல்லுவார். ஸோ அப்போ நிறைய நூல் படித்தா அவங்க யாராக இருக்கலாம்? பேச்சுக்கலையில் சிற்பவங்களாக இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய நூலுனா பேச்சுக்கலை. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. தோண்ட தோண்ட ஊற்று பெருகும். அது போல் கற்க கற்க என்ன வரும்? அறிவு வளரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? பேச்சுக்கலை. பிழை நீக்கி எழுதுக. ஸோ இது வந்து சிலபஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஒரு கொஸ்டின் வந்து சிலபஸ் ரிலேட்டட் இல்லை, இந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? பிழை நீக்கி எழுதுக. கண்டது கூறவே, காண்பது கூறவே, கண்டதை கூறவே, கண்டு அதனை கூறவே. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? கண்டு அதனை கூறவே. ஸோ அதுதான் வரும். ஓகேங்களா? கண்டு அதைன்னு வராது, கண்டு அதனை கூறுக. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? இது இலக்கணம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஓகேங்களா? யார் வரணும்? சங்கரத சுவாமிகள். ஓகேங்களா? சங்கரத சுவாமிகள். ஓகே. பரிதிமார் கலைஞர் யாரு? நாடக பேராசிரியர். நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுவர் பரிதிமார் கலைஞர். ஓகேவா? சுவாமி விபுலானந்தர் யாரு? மதங்க சூளாமணி என்ற நாடகத்தை எழுதினவர் தான் சுவாமி விபுலானந்தர். காசி விஸ்வநாதர் யாரு? டம்பாச்சாரி விலாசம் என்ற நாடகத்தை எழுதினவர் தான் காசி விஸ்வநாதர். இந்த சங்கரத சுவாமிகள் தான் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. தவறான இணையை காண்க. மதங்க சூளாமணி, இதை இப்போ தான் சொன்னல, மதங்க சூளாமணி எழுதுறது சுவாமி விபுலானந்தர். அப்போ ரைட்டு. இதெல்லாம் நாடக கலை. அந்த ஒரே ஒரு பழைய பாடம் புக்கு இருக்குல்லையே, அதை படித்தா போதும். மத்த விலாசம்ன்றது மகேந்திரவர்மன். மகேந்திரன் வந்து சித்திகார புலின்னு சொல்லுவான். ஓவிய கலையில் சிறந்தவன். ஓகேங்களா? இசை அவன் வந்து வீணை வச்சிருப்பான். ஓகேங்களா? அவன் நிறைய கலைகளில் வல்லவன். அதை மத்த விலாசன்றது வந்து சமஸ்கிருத மொழியில். ஓகேங்களா? இது வந்து ஒரு நாடக நூல். ஓகேங்களா? குடிமக்களின் இதோ வரும். ஓகேங்களா? குடிகாரர்களின் இதோ வரும். அதாவது குடிமக்களை பற்றி சொல்லும். குடிமக்கள், நீங்கள் நினைக்கிற குடிகாரர்கள், குடிமக்கள். ஓகேங்களா? அவங்கள பத்தி எழுதியிருப்பாரு. அப்போ மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாரு இவர். ஓகேவா? இதை வந்து தமிழ்ல வந்து ஆங்கிலத்தின் துணையோடு தமிழாக்கம் செய்தவர் யாரு? மயிலைசீனி வேங்கடசாமி. மயிலைசீனி வேங்கடசாமி படிப்பீங்களே, அங்க படிப்பீங்க. மத்த விலாசம் என்பது மகேந்திரவர்மன் எழுதிய சமஸ்கிருத நூல். அதை வந்து ஆங்கிலத்தின் துணையாக தமிழ் வெளிப்படுத்தியது மயிலைசீனி வேங்கடசாமி. ரைட்டு தான். ஓகேவா? நாடக தமிழ் எழுதுறது பரிதிமார் கலைஞரா? நாடக தமிழா? தப்பாச்சே. நாடகவியல்னு வரும். நாடகவியல். ஓகேவா? பரிதிமார் கலைஞர் எழுதினாரு நாடகவியல். ஓகேவா? டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர். ரைட்டு. அப்போ இது மட்டும் தப்பு. நாடக தமிழ் வராது, நாடகவியல். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரணும்? சி. ஓகேவா? பரிதிமார் கலைஞர் தப்பு. நெக்ஸ்ட், குறவஞ்சி நாடகங்கள் டேஸ் ஆட்சி காலத்தில் தோன்றின. குறவஞ்சி நாடகங்கள் எப்போனா கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. ஓகேங்களா? 17ஆம் நூற்றாண்டில் நம்மள யார் ஆட்சி செஞ்சிருப்பா? சோழர்கள்லாம் 12 இதுலேயே போயிருக்கும். ஓகேங்களா? மராத்திய மன்னர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, வரல அவங்க. ஓகேங்களா? வந்தாங்க, 2ஆம் சரபோஜிலாம் வந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஆட்சி செய்யலையே. விஜயநகர மன்னர்கள் 15, 16 போயிட்டாங்க. அப்போ நாயக்க மன்னர்கள் தான் அந்த சமயத்தில் இருந்தாங்க. குறவஞ்சி நாடகங்கள் டேஸ்னா நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தோன்றின. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர், இப்போ தான் சொன்னோம்ல, நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். ஓகேவா? நீங்கள் மற்றெல்லாம் பார்க்கணும். பம்பல் சம்பந்தனார் என்ன நூல் எழுதியிருக்காரு? சங்கரத சுவாமிகள் என்ன எழுதியிருக்காரு? தி.க. சண்முகனார் யார்? இவங்கெல்லாம் நாடக நூல் எழுதுவாங்க 3 பேர். இப்போ இதே ஆப்ஷனை கொடுத்துட்டு பொருந்தாதவற்றை, இதில் வந்து பொருந்தாதவற்றை நம்ம சிலபஸ் ஒன்று இல்லை, பொருத்தமற்றதை தேர்வு செய்யன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்ல. அப்போது நான் பம்பல் சம்பந்தனார் நாடக ஆசிரியர், பரிதிமார் கலைஞர் நாடக ஆசிரியர், சங்கரத சுவாமிகள் நாடக ஆசிரியர். ஆனால் தி.க. சண்முகனார் அவ்வை வேஷம் போட்ட ஒரு நடிகர். அப்போ பொருந்தாதது யார்? தி.க. சண்முகனார் மட்டும் பொருந்தாததுன்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஒற்றுமை இருக்கும், நீங்கள் யோசிக்கணும். சரி, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா, இதில் ஆப்ஷன் பொறுத்தவரையும் அடியாருக்கு நல்லதான். முதல்ல உரை எழுதினவர் இவர் தான். ஓகேங்களா? முழுசா உரை எழுதினவங்களும் இவங்க தான். ஆனால் அந்த உரை கிடைக்காது, இப்போ கிடைக்கல. அதுக்கு பதிலாக தற்கால உரை எழுதியவன் யாருன்னு கேட்டா, நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்த டெஸ்ட் சிலபஸ். ஓகேங்களா? நாமு வேங்கடசாமி நாட்டார். ஓகேவா? நல்லந்தோனார் யாரு? கலித்தொகை தொகுத்தவர் மற்றும் கலித்தொகையில் என்ன திணை பாடியவர்? ஞாபகத்தா பாருங்க, நெய்தல் திணையை பாடியவர் நல்லந்தோனார். ஓகேவா? அடுத்தது
பெருந்தானார் வந்து பாரதம் பாடிய பெருந்தானார் 8 தொகையில் வந்து எல்லா கலித்தொகையை தவிர மீது எல்லாத்துக்கும் யார் தான் கடவுள் அது பாடுனா பெருந்தானார் தான். நக்கீரர் யார் உங்களுக்கு தெரியும், 9 நாளி உடுப்பவை 2 புறநானூறு பாட்டு பாடியிருப்பாரு. ஓகேவா. அதே மாதிரி வந்து நக்கீரர் தான் என்னன்னா திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடியெல்லாம் பாடியிருப்பாரு. சரியா. அதே மாதிரி உரை இன்னொரு சொல்ல வந்துட்டேன். நக்கீரர் தான் தமிழில் முதல்ல உரை எழுதிட்டு யாருன்னா நக்கீரர். ஆப்ஷன் கொடுக்கும்போதே அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அவன் எந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று சம்மந்தம் இருக்கும். ஓகேங்களா. தமிழில் முதல்ல உரைன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவரே நக்கீரர் தான். ஓகேங்களா. அவர் முதல்ல இறைனார் எழுதிய கலவியல்ன்ற ஒரு நூல் இருக்கு. அது இறைனார் எழுதியது. அந்த இறைனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டது இவர் தான். முதல்ல அப்போ தமிழில் உரை கண்ட நூல் எதுனா கலவியல். அதை எழுதியது யாருன்னா நக்கீரர். கலவியல் நூலை எழுந்தது யாருன்னா இறைனார். ஓகேவா. போலச் செய்தல் என்னும் பண்பை அடிப்படையாக கண்டது. இப்போது நம்ம ஊர்லலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் அதிகமாக பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க. பட் ஓரளவு இருக்கிறவங்க தெரிஞ்சிருப்பீங்க, கேட்டாச்சும் தெரிஞ்சிருப்பீங்க, படிக்கும்போதாச்சும் தெரிஞ்சிருக்கும். இப்போ மகாபாரத ஒரு கதை இருக்குல்ல, அந்த அர்ஜுனன் கதையை தூக்கி நாடகமாக நடிப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ராமாயணத்தில் கம்பராமாயண கதையை தூக்கி நாடகமாக நடிப்பாங்க. இப்போ கம்பராமாயணம் என்றைக்கோ நடந்தது, அது எப்பயோ நடந்தது. அதே மாதிரி செஞ்சு காட்டுறாங்க இல்லையா. அப்போ அதுதானே போலச் செய்தல். அப்போ எதை இங்கே பண்ணுவான், போல செய்தல்ன்றது நாடகம் தான். அதே போல நடிச்சு காட்டுவான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நாஞ்சில் நாட்டு கவிஞர்கள் படைப்புகளில் நகைச்சுவை களஞ்சியம் எனப்படும் உள்ளன. அப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றோன்னு பாருங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர்களின் படைப்புகளில் நகைச்சுவை களஞ்சியம். ஃபர்ஸ்ட் நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாரு. ஓகேவா. இவர் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்காரு. பார்ட் 1, 2, 3, 4. ஓகேவா. நான் பார்ட் 1லே இருக்குது. நாஞ்சில் நாட்டு கவிஞர்னா இவர். நாஞ்சில் நாடுன்றது ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி. எனக்கு ஒரு குழு கிடைக்குது, கன்னியாகுமரி. ஓகேவா. நான் வந்து சிலபஸை படிச்சுட்டு வரும்போது யார் கன்னியாகுமரியில் பிறந்தா அப்படின்னு பார்த்தா, நான் நாஞ்சில் நாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். தேரூர். ஓகேவா. 1876 நினைக்கிறேன் இவர் பிறந்த வருஷம். 1876 சரியாக தெரியல. நான் வந்து ரொம்ப நாள் வச்சு படிச்சு. தேரூர். ஓகேவா. புக்கில் இருக்கும் பாருங்க. யார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 36 வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார், நம்ம கவிமணி தானே. அவர் தான் நாஞ்சில் நாட்டில் உள்ள தேரூர் என்ற ஊரில் பண்ணிருப்பாரு. எங்கே நீ இதை படித்த, நான் எங்கே படித்தேன்னா, இவர் வந்து ஆசிய ஜோதி எழுதியிருப்பாரு. அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவன் இருக்கும். அதே இன்னொரு இடத்துல எங்கே இருக்கும்னா, திருநெல்வேலி சீமை கவிஞர், திருநெல்வேலி சீமையும் கவிஞர்கள் சொல்லி 7வது புக்குன்னு நினைக்கிறேன், அதில் இருக்கும். அதில் நம்மளோட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூட நாஞ்சில் நாட்டில் பிறந்திருந்தாலும், நாஞ்சில் நாட்டு அந்த கன்னியாகுமரி, நாஞ்சில் நாட்டில் பிறந்திருந்தாலும் ஓகேங்களா, அவர் அழுத்தமாக தமிழை கற்ற இடம் எங்கேயா, திருநெல்வேலி. புரியுதா இல்லையா. திருநெல்வேலி பற்றி சொல்ல வரான். ஆனால் அவர் நாஞ்சில் நாட்டில் பிறந்திருந்தாலும் அழுத்தமாக தமிழை கற்ற இடம் திருநெல்வேலின்னு சொல்லுவோம். அப்போ நாஞ்சில் நாட்டு கவிஞர். அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் யாருன்னா இது கவிமணி. கவிமணியோட நூல்கள் நிறைய இருக்குது. ஆசிய ஜோதி. ஓகேங்களா. அது மாதிரி நிறைய நூல் இருந்தாலும், உமர் கய்யாம் பாடல்கள், அது மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும். அதில் அவரோட நகைச்சுவை நூல் எதுனா மருமக்கள் வழி மான்மியம். ஓகே. மருமக்கள் வழி மான்மியம் ஞாபகம் வச்சுங்க. சரியா. மருமக்கள் வழி மான்மியம். மருமக்களுக்கும் மாமியாருக்கும் நடக்கிற சண்டை, அதை வந்து நகைச்சுவையாக சொல்லியிருப்பாரு. ஓகேவா. இந்த கதர் பிறந்த கதை, குழந்தை இலக்கியம் யாரு, குழந்தை இலக்கியம் நல்ல கவனி. குழந்தை இலக்கியம் வந்து வாணிதாசன். குழந்தை செல்வன் வந்தா கவிமணி. ஓகேங்களா. குழந்தை செல்வம் கவிமணி, குழந்தை இலக்கியம் வாணிதாசன். பள்ளி பறவைகள் யார் வரணும், பள்ளி பறவைகள் வாணிதாசன். ஓகேங்களா. கதர் பிறந்த கதை வந்து இவர் தான் வருவார்னு நினைக்கிறேன், கவிமணி தான் வருவார். ஓகேங்களா. ஓகே. நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லை எனில் எப்பொழுதோ தனது வாழ்க்கையை இழந்திருக்க கூடும். ஓகேங்களா. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து எது ஆன்சரோ அது நீ அந்த பக்கமே போக மாட்டீங்க. ஓகேங்களா. யாரோ திருவிக்கா மூவா தான் போவோம், இல்லை பாரதியார் போவோம். ஆன்சர் என்ன, காந்தியடிகள். என்னடா சொல்கிறேன், காந்தி எவ்வளோ சீரியஸான மனுஷன், அகிம்சையை ஃபாலோ பண்ணவர், அவருக்கு வந்து நகைச்சுவா. ஆமாம் காந்தி. அப்போ நம்ம எதை கெஸ் பண்ணலையோ அதுதான் இந்த இடத்துல ஆன்சராக வரும். நகைச்சுவை உணர்வு மட்டும் அவருக்கு இல்லைனா அவர் எப்பொழுது அந்த வாழ்க்கையை இழந்திருக்கணும்னு சொன்னது காந்தியடிகள். சரிங்களா. பொறுத்துக்க. இது வந்து இசைக்கலை வந்து சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. எடுத்துட்டான் இசைக்கலை வந்து சிலபஸ் எடுத்துட்டான், இருந்தாலும் படிச்சுக்கலாம். தோல் கருவி, தோலால் அந்த முளவு இந்த முரசு பறை முளவு இதெல்லாம் தோலால் செஞ்சது. நரம்பு கருவி, நரம்புனா யாழ் வீணை, இது 2 தான் நரம்பால் செய்யக்கூடியது. யாழ். காற்று கருவினா இயற்கையாக துளை இருக்கும், அந்த துளையால் ஊதனா வரக்கூடியது. குழல், சங்கு. ஓகேங்களா. எக்காலம், சிங்க தூரியா ஏதோ வரும், அதெல்லாம் சிங்க வரல வாயில. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து காற்று கருவி. கஞ்சக்கருவினா என்ன அர்த்தம், 2 உலோகம், 2 இது இருக்கும், அதை வந்து ஓசை தட்டி அது சவுண்ட் வருது, சேகண்டி. ஓகேங்களா. கஞ்சக்கருவினா சேகண்டி. சரியா. அதை வச்சு ஆன்சர் வந்துடும், பார்த்துங்க. நல்லியால் மறுப்பின் தான் இந்த கொஸ்டின் தான். நல்லியால் மறுப்பின், நல்ல யாழ். ஓகேங்களா. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி. ஓகேங்களா. பாணன் சூடான் பாடினி அணியால், பாடன் சூடான் பாடினி அணியால். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, யாழோட மறுப்புனா யாழ்ன்றது அந்த காலத்தில் ஒரு விலங்கு, அதோட மறுப்பு, அதோட கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பை வச்சு. ஓகேங்களா. பாணன் சூடான் பாடினி அணியால். ஓகேங்களா. பாணன்றது யாருன்னா இசைக்கருவியை கொண்டு பாடுற ஆண் மகனாக இருந்தால் அவன் பாணன், பெண்ணாக இருந்தால் அவன் பாடினி. ஓகேங்களா. ஸோ இந்த வரிகள் எங்கே இருக்குது, புறநானூறு. ஓகே. 8வது பாடத்தில் இசைக்கலைன்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பேஜில் லாஸ்ட்டில் 2 லைன் இந்த பாட்டை கொடுத்துருப்பான். ஓகேங்களா. நான் படித்த போது எனக்கு ஞாபகத்தை வச்சு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா புறநானூறு. சரி. இங்கே இருக்கிற ஆப்ஷன் வச்சே பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஆப்ஷன் வச்சு பெரிய புராணம் என்ன இருக்குன்னா திமிலை தட்டி, திமிலை பற்றி சொன்னா. ஓகேங்களா.
எனக்கு அந்த பாடமே ஞாபகம் வரும் நான் படித்து வச்சு. ஏன்னா அதில் தான் நிறைய நூல்களை கொடுத்து அது எந்தெந்த இசைக்கருவிகள்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, நான் மொத்த ஸ்ட்ரக்சரும் தூக்கி என் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, நான் ஒரு மேப் போட்டு படித்தேன், அதனால் என் மைண்டில் உட்காந்துருச்சு. இப்போ புறநானூறுன்றது இதுக்கு வரும், ப்ளஸ் வந்து கலை உணக்கழிந்த அப்படின்னு சொல்லி முளவை பற்றி சொல்கிற இடத்துல 2 இதுக்கு புறநானூறு வரும். ஓகேங்களா, பெரிய புராணம் எங்கே வரும்னா திமிலை தட்டி. ஓகேங்களா, திமிலை பற்றி சொன்னால் பெரிய புராணம். திருப்பாவை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா சங்கோடு தடக்கையன் ஏந்தினான் வந்தால் திருப்பாவை வரும். தேவாரம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவாரம் வந்து இதுக்கு வரும், திமிலை தட்டி சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து என்ன இருக்கும், உடுக்கை வந்தால் தேவாரம். சரிங்களா, ஓகே. தண்டுடுக்கை தாளந்தக்கை தான் வந்து தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணம் பயில்வார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தேவாரம். ஓகேங்களா, தேவாரம் சம்பந்தர் தேவாரம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தேவாரத்தில் சம்பந்தர் பாடிய பாடல்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாண்டில்ன்றது வந்து பாண்டில்னா என்ன அர்த்தம், பனிலனா சங்கு எனக்கு தெரியும், திமிலைனா பாணி, பறைனா தப்பு, பாண்டில்னா சால்ரா. ஓகேவா, பாண்டில்னா சால்ரா, அதாவது சேமங்கலம் சொல்கிறோமா அதுதானே. ஆமாம், சேவகண்டி சேமங்கலம் ஒன்று, ஜால்ராக்கு பேர் தான் பாண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே. சங்கோடு சங்கோடு தாரை காலம் தாரை தலம் ஏதோ ஒரு தலங்கொலி முழங்குபேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. சங்கோடு தடக்கையன் ஏந்தினான் வந்தா, திருமாலை குறிச்சா அது பேர் திருப்பாவை. ஏன்னா திருமால் தானே திருப்பாவை எழுதியிருப்பாரு, அது ஆண்டாள் திருப்பாவை வந்து திருமாலுக்காக தானே பண்ணியிருப்பாரு. சங்கோடு தடக்கையன் ஏந்தினான் வந்தா யார் சொல்லிடுவேன், திருப்பாவை போயிடுவேன். சங்கோடு தாரை தலம் தலங்கொலி முழங்குபேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. திமிலைன்னு வந்தா, திமிலை எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக இருந்தால் எதை குறிக்கலாம், பெரிய புராணம். கீவேர்டு பெரிய புராணம். உனக்கு என்ன கீவேர்டு வருதோ அதை வச்சுங்க. சரிங்களா, ஓகே. எக்காலம் துத்திரி இதெல்லாம் வந்து ஊதக்கூடிய விலங்கு, ஊதக்கூடிய கருவிகள். அப்போது காற்று கருவி. ஓகேவா. ஈஸ்ட்மேன் யார், இவர் தான் முதல்ல படச்சுருளை கண்டுபிடிச்சவர். 1830 என்னமோ சம்திங் அப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். எடிசன், நான் புக் எடுத்து படிக்க டைம் இல்லை, அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எடிசன் யார், எடிசன் வந்து ஒரு மட்டும் பார்க்கக்கூடிய படத்தை கண்டுபிடிச்சிப்பாரு. ஓகேங்களா, தாமஸ் எடிசன் சொல்கிறோம் இல்லையா, அவர் தான். எட்வர்டு மைப்பிரிஸ், அவர் தான் இயக்கப்படம் முதல்ல குதிரையை ஓடுறதை வச்சு இயக்கப்படமாக எடுத்துருப்பாரு. வால்ட் டிஸ்னி வந்து கருத்து படம். சரிங்களா. சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ள இடம். சேரர் கால ஓவியங்கள். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம், மாமண்டூர் சேரர் கால ஓவியங்களா. மாமண்டூர்ன்றது பல்லவர். எனக்கு நான் டேரெக்டாக படிக்கல, ஆனால் நான் எப்படி ஆன்சர் அப்ரோச் பண்ணுறேன் பாருங்கள். மாமண்டூர் பல்லவர்கள், திருமலை பல்லவர்கள், பனமலை பல்லவர்கள். அப்போ இது 3 பல்லவர்கள். அப்போ மீதியை திருநந்திக்கரையை தான் என்ன இருக்கணும், சேரர் கால ஓவியங்களாக இருக்கணும். எனக்கு ஒன்று டேரெக்டாக ஆன்சர் தெரியணும், அப்படி இல்லைனா எது வராதுன்னு தெரியும். எனக்கு மாமண்டூர் வராது, திருமலை வராது, பனமலை வராதுன்னு தெரியும். அப்போ திருநந்திக்கரை மட்டும்தான் எனக்கு என்னது, திருவனந்தபுரம் சொல்கிறோம் இல்லையா, திருநந்தபுரம். ஓகேங்களா, அதுதான் அப்படியே திருநந்திக்கரையாக மாறி இருக்குது என்னோட கேஸில். ஓகேங்களா, ஸோ சேரர்கள். ஓகேங்களா, கேரளா பற்றி சொன்னால் சேரர்கள் தான். ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், கல்வெட்டுகளில் சித்திகார புலி என்று அழைக்கப்பட்ட போலப்பட்டவன். அதான் கல்வெட்டில் சித்திகார புலினா இவன் கலைகளில் சிறந்தவன், எல்லா கலையும் உனக்கு தெரியும். ஸோ அப்போ யார் அந்த மாதிரி பார்த்தோம், மகேந்திரவர்மன். அவன் தான் என்ன பண்ணுவான், ஓவியம் வரைஞ்சிருக்கான், நாடக நூல் எழுதியிருக்கான். ஓகேங்களா, அப்புறம் வந்து வீணை, இவனுக்குன்னு ஒரு வீணை வரும் இல்லையா, அது பேர் என்ன, பரிவர்த்தனையோ ஏதோ ஒரு வீணை வரும், அந்த வீணையை வச்சிருப்பான். ஓகேங்களா, நிறைய கலைகள் வந்து இவனுக்கு சிற்ப கலைகள் எவ்வளோ செதுக்கி இருப்பான். அதனால தான் இவன் வந்து சித்திகார புலி மகேந்திரவர்மன். ஓகேங்களா. இந்த நரசிம்மவர்மனுக்கு என்ன பட்டம் இருக்குன்னா மாமல்லன். அவள் தான் முதலாம் நரசிம்மன் வந்து மாமல்லன். சரியா, சரி. தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரையில். தட்சிண சித்திரம் அதான் வந்து சில இப்போ நிறைய கலைகளை பற்றி சொல்கிறான்னு வந்துச்சு. தட்சிண சித்திரம்ன்றது ஒரு ஓவிய நூல், அதுக்கு உரை எழுதிப்பான். அப்போ யாராக தான் இருக்கணும், மகேந்திரவர்மனாக தான் இருக்கணும். இவன் தான் கலைகளில் சிறந்தவன். சரியா, அப்போ மகேந்திரவர்மன். பல்லவர்களில் ஒரு கலையை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டனா கண்ணை முடிட்டு மகேந்திரவர்மனை போடலாம். சரியா. ஓவியருக்கு இலக்கணம் கொடுக்குறான். ஓவியர்னா யாருன்னா, நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவார். அவன் எதை நோக்குறானோ, எதை பார்க்குறானோ அதையே படமாக்குவான், அதையே வரைஞ்சிருவான், அதுதான் அவனோட தொழில் அப்படின்னு ஓவியருக்கு வந்து இலக்கணம் கொடுத்தது யாருன்னா நச்சினார்க்கு இணையார். ஓகேவா, நச்சினார்க்கு இணையார். நடுகள் வணக்கம் பற்றி கூறணும். நடுகள் டேரெக்டாக போயிடலாம். நடுகள் தொல்காப்பி இருக்கும்போது வேறு ஆப்ஷனே வராது. ஓகேங்களா, அதே பீலிப்பை அப்படின்னு பீலிக்கல் சூடும் அப்படின்னு சொல்லி நடுக்களை பற்றி இன்னொரு பாட்டு சொல்லியிருக்கோம். அது வந்தால் அகநானூறு, பீலி அப்படின்னு வந்தால் அகநானூறு. அது குரூப் 4ல் கேட்டான். ஓகேங்களா, நான் எழுதின எக்ஸாமில் கேட்டான். இது நடுக்கள் வணக்கம் பற்றி குறிப்பிடும் முதல் நூல் எதுனா தொல்காப்பி. ஏன்னா அதுதான் மிக பழமையான நூல். ஓகேவா. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு, ஆமாம், தமிழில் எழுத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஓவியம் என பொருள். எழுத்துக்கு மீனிங்கே என்னன்னா ஓவியம். ஃபஸ்ட்டு ஓவியத்திலேருந்து தான் எழுத்தே பிறக்குது. ஸோ அப்படி சொன்ன நூல்கள் எதுனா பரிபாடலும் குறுந்தொகை. ஆல்ரெடி 8 தொகை படிக்கும்போது இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். 8 தொகை படிக்கும்போது கேட்டோம். சரியா, ஸோ ஆன்சர் வந்து பரிபாடல் குறுந்தொகை. இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம். அதாவது இனிமையான பல இலக்கண குறிப்பு தருக. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, பல இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா, சரி நானே சொல்லிடுறேன், எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு. பலன்றது வந்து அடுக்கு தொடர். ஓகேங்களா, ஏன்னா போட்டக்கூடாது, இரட்டை கிளவி போட்டக்கூடாது. பிரித்தா பொருள் தரும். பலனா என்ன மீனிங், நிறைய. இந்த பலக்கு என்ன மீனிங், நிறைய. பிரித்தா பொருள் தருது. அப்போ பலனா அடுக்கு தொடர். ஓகேவா, சரி. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம். துண்ணுணர் சுட்டம். துண்ணுணர் படுபாவி தா போட்டு வச்சுக்கலாம். துண்ணுணர் அட்மின் தான். ஓகேங்களா, துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். துண்ணுணர். ஓகேங்களா, தன்னுணர் கிடையாது. துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். ஓகேங்களா, என்ன சொல்லுது, நிறைய இனிமையான எழுத்துநிலை மண்டபத்தில் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், தெரியாதவனுக்கு இது அந்த ஓவியத்தோட அர்த்தத்தை சொல்லி காட்டுவான். ஓகேங்களா, சரியா.
தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை சுற்றுச்சுவரில் யாரோட வாழ்க்கை நிகழ்வுகள் வரையப்பட்டன. இப்போ வர பாருங்க கான்செப்ட். எதுவுமே ஏதாவது ஒரு குழு கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம், படிக்கலாம் கூட பரவாயில்ல. தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை. தஞ்சை பெரிய கோயில்ன்றது எங்க? ராஜராஜ சோழன் கட்டின அந்த பெரிய கோயில். ஓகேங்களா? ராஜராஜ சோழன் வந்து தேவாரம் நம்ம ஒரு திருமறை 12 திருமறைகள் கிடைக்கும் இல்லையா? 12 திருமறைகள் எங்கே கிடைச்சிச்சு? அவன் தான் 12 திருமறை எடுத்து சேக்கிலார்ட்ட கொடுத்து தொகுக்க சொல்கிறான். கரெக்டா? சேக்கிலாரை வச்சு 12ஆம் திருமுறை எழுதி இது பண்ணுறாரு. சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தோட ஹீரோ யார்? ஹீரோ யாருன்னா சுந்தரர் தான் 12 திருமுறைகளில் ஹீரோ. ஓகேவா? அப்போது தஞ்சை பெரிய கோயில் சுற்றுச்சுவரில் யாரோட கான்செப்ட் இருக்குன்னா சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வு தான் படமாக இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் எதனாலனா ராஜராஜ சோழன் தான் திருமறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுவன் யாருன்னா ராஜராஜ சோழன் தான். அவன் கையில் தான் திருமறை கிடைக்கும். அந்த திருமறையை படிக்கும்போது அதோட ஹீரோ யாராக இருக்காருன்னா சுந்தரர் இருக்காரு. அதை அடிப்படையாக கொண்டு தஞ்சை பெரிய கோயில் இருந்து ராஜராஜ சோழன் தானே, ஸோ அந்த கருவறை போல சுந்தரோட வாழ்க்கை வரலாறு வரைகிறாரு. இதுதான் உண்மையான தெரியாது, இப்படி தான் நான் எடுத்துப்பேன், இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி. ஏதாவது ஒரு குழு வச்சு போய்க்கலாம். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று சொல்ல வரையாரு. பழைய புக்கில் கொடுத்துருக்கா இல்லையா? ஓன்ஸ் லீவிங் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. சரியா? ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோயில். ராஜசிம்மேஸ்வரம் அதாவது ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. ராஜசிம்மன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. இதுதான் தஞ்சை பெரிய கோயில் அமைவதற்கு காரணமாக அமைந்தது. அப்போ யார் ராஜசிம்மேஸ்வரம் கட்டுறது? ராஜசிம்மன் மன்னன், அதாவது பல்லவ மன்னன். காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் கட்டப்படும், அதனால அது பேர் ராஜசிம்மேஸ்வரம். ஓகேவா? தில்லை நடராஜர் கோவில் அது வந்து சோழர்கள் கட்டியது. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து யார் கட்டினது? 2ஆம் ராஜராசன் நினைக்கிறேன். ஆமாம். திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் வந்து 3ஆம் குலோத்துங்கன். சரியா? சோழன் செங்கானன் 78 சோழன் செங்கானன் யார்? இவன் சோழன் செங்கானன் யாருன்னா, உங்களை நீ ஏன்டா ஒருமையில பேசுனா எல்லாம் என் பாட்டம் முப்பாட்டம் தானே, அதனால நான் அப்படி பேசிக்கிறேன். சோழன் செங்கானன்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட களவழி 40 ஒரு நூல் படிச்சோம் இல்லையா? அந்த களவழி 40 யார் 2 பேருக்கு இடையிலான போரை சொல்லும்? சோழன் செங்கானனுக்கும் சேரன் இரும்புறைக்கும் நடக்கிற போரை தான் சொல்லும். ஓகேவா? ஸோ அதில் வர சோழன் செங்கானன் தான் இது. இவர் எத்தனை கோயிலை கட்டியிருக்காங்கன்னா 78 கோயில். எதை வச்சு? செங்கலை வச்சு கட்டியிருப்பாங்க. அதுதான் இங்கே மெயின். அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? செங்கலை வச்சு 78 கோயிலை கட்டியிருப்பாங்க அப்படின்னு தன்னோட பதிகம் ஒன்றில் கூறியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகேவா? திருநாவுக்கரசர் ஞாபகம் வச்சுங்க. கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது பேர் தான் கற்றளி. ஓகேங்களா? கற்களை கட்டி அடுக்குவது பேர் தான் கற்றளி. திரிபுவனம் வீரேஸ்வரம் கோவில் கட்டியவர். திரிபுவனம் வீரேஸ்வரம் கட்டிய கோயில் தான் சொல்லல 3ஆம் குலோத்துங்க சோழன். உங்களோட பழைய புக்கில் 2ஆம் குலோத்துங்கன் இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றிங்க, எடிஷன் மாற்றிங்க, 3ஆம் குலோத்துங்கன் ஆன்சர். சரியா? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை. நாயக்கர் காலத்தில் அந்த சிற்பக்கலை பாடம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதில் வந்து நிறைய கொடுத்துருப்பான். அதில் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலையில் உச்சநிலை எதுனா அந்த பேரூர் சிவன் கோயில் தான். ஒவ்வொன்றும் ஒன்று கொடுத்துருப்பான். இதில் வந்து நடன முத்திரைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரூர் சிவன் கோயில் தான் உச்சநிலை படைப்பு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஒரு பாறையில் 24 தீர்த்தர்கள். அப்போ சமணர்களை பற்றி 24 சமணர்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 24 தீர்த்தர்கள் உருவங்கள் படைப்பு செதுக்கப்பட்டுள்ள இடம் வந்து திருநாதர் குன்று. எங்கே இருக்குன்னா திருநாதர் குன்று. அதை ஞாபகம் வச்சுக்கோங்களா? ஆன்சர் வந்து திருநாதர் குன்று. சிற்பத் தொழிலின் உறுப்புகள் 10 என குறிப்பிடணும். சிற்பக்கலையோட உறுப்புகள். அந்த உறுப்பு என்ன? அதாவது சிற்பக்கலை எதை கொண்டு செய்வாங்க? மரம், மெழுகு, அது மாதிரி நிறைய 10 கொடுத்துருப்பான். ஓகேங்களா? உலோகங்கள், செப்பு அது மாதிரி 10 கொடுத்துருப்பான். 10 சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்கிறது திவாகர நிகண்டு. இதே வார்த்தைகளை கூறும் மற்றொரு நூல் கேட்டதான் மணிமேகலை. டைரக்ட் ஆன்சர் திவாகரன். அதே மாதிரி 10ன்னு சொல்கிற இன்னொரு நூல் எதுன்னு கேட்டதான் மணிமேகலை. சரியா? ஸோ ஆன்சர் வந்து பி. உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம். உலோக படிமங்கள் நீங்கள் இந்த கும்பகோணம்னு நினச்சாலே உலோகம் அங்கே வந்து அதிகமாக செய்வாங்க. குடங்கள்லாம் அதிகமாக செய்வாங்க. உலோக பாத்திரங்கள் அதெல்லாம் குத்து விளக்கெல்லாம் அதிகமாக செய்வாங்க. சரிங்களா? உலோக படிமங்கள் அதிகம் செய்யக்கூடிய இடம் வந்து கும்பகோணம். ஓகேவா? மாமல்லபுரம்னா சிற்பங்கள் அதிகமாக இருக்கிறது தான் மாமல்லபுரம். அந்த சிற்ப கல்லூரி இருக்கிற இடமும் கூட கேட்டால் மாமல்லபுரம். சரியா? கதை சிற்பங்கள் இருந்ததை டேஸ் நூல் மூலம் அறிய முடியுது. இது எழுதிக்கிறான், தப்பாக எழுதிக்கிறான். கதை கிடையாது, சுதை. தூக்கத்தில் எழுதுவான் போல். தூக்கம். சுதைனா என்னது? சுண்ணாம்பு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நாமளும் அறகுறை மைண்ட் செட்டில் பார்த்தோம்னு வச்சுங்க, இல்லை ஒரு பதற்றத்தில் பார்த்தோம்னா நம்ம மைண்ட் எங்கே போயிடும்? அந்த கொஸ்டினை புரிஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அந்த கொஸ்டின் மேலே. அந்த கொஸ்டினை எப்படி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். அதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டினை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் வந்து மணிமேகலை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, மணிமேகலை. மதங்க சூளாமணி என்னும் நூல் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் வந்துச்சு. சுவாமி விபுலானந்தர். ஓகேவா? மாக்கான் முரசம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? இதெல்லாம் எங்கே? இது 8வது புக். இதெல்லாம் எங்கன்னா 8வது புக்கு. எனக்கு எப்படி ஆன்சரை நான் போடுவேன்னா உடனே நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வந்து குழப்புது மறக்குது அப்படின்னா இந்த இடம் இந்த வார்த்தை எங்கே வருதுன்னு பார்ப்பேன். இது வந்து 8வது புக்கில் இசைக்கருவின்ற பாடலில் அந்த இடத்துல வரும். சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஒமிட் பண்ணுவேன். சிலப்பதிகாரன்ற என்னது? 36 வகையான முரசுகள் இருந்ததை சொல்கிறது தான் இந்த சிலப்பதிகாரம். சொல்லிடலாம் 36 வகை குழல் இருந்தது வந்து சிலப்பதிகாரம். அதே மாதிரி வந்து போர் முரசு, திருமண முரசு, அந்த மாதிரி பல வகை முரசுகளை பற்றி சொல்கிற நூல் தான் சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம். பொருநாராற்றுப்படைனா என்ன? மன்னமை முழவுன்னு சொல்கிறது தான் பொருநாராற்றுப்படை.
திருப்பாவைனா சங்கை பற்றி சொல்லும். அப்போ மதுரை காஞ்சி தான் மாக்கான் முரசை பற்றி சொல்லும். மாக்கான் முரசனா மதுரை காஞ்சி. ஸோ ஆன்சர் என்ன வரும்? பி. ஓகேவா? 8வது புக்கில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூரில் மூவர் கட்டியவர். அதான் மூவர் கோவில் கட்டியவர். மூவர் கோவில் கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பராந்தக சோழன். இருக்கான்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். இருக்குது 2ஆம் பராந்தக சோழன். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? இதெல்லாம் அந்த 11வது புக்கு அந்த கோயில் ஒரு கோயிலை பற்றி இருக்கும்ல அந்த பாடம். சரியா? திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில் கட்டியவர் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன். சரியா? ஓகே. குதிரையின் உருவம், குதிரைன்னு வந்துட்டாலே ஓகேங்களா, குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்களே யார்? விஜயநகர மன்னர்கள். எப்படி? பல்லவன் வந்தால் யானை, பல்லவன் வந்தால் யானை வந்தால் பல்லவர், மீனுன்னு வந்தால் பாண்டியன், மீன் சின்னம் வந்தால் பாண்டியன், புலி சின்னம் வந்தால் யார் வரணும்? புலி சின்னம் வந்தால் சோழர்கள், குதிரை வந்தால் யார்? விஜயநகர மன்னர்கள். அவ்வளோதான். ஓகேவா? இயற்கை கருவி எது? இயற்கை கருவி எது? அதாவது நீ எதுவுமே பண்ண தேவை, அதுலேருந்தே ஓசை வரும். இந்த மூங்கிலில் வந்து துளை இருக்கும் இயற்கையாகவே, அந்த அதாவது பூச்சிகளோ இது பண்ணி துளை வரும், அந்த துளையில் வந்து காற்று போக போக ஓசை எழும். அப்போ இயற்கையான அறிந்த கருவி வந்து பணிலம், சங்கு. அதே மாதிரி அதுதான் இயற்கை கருவி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அதே மாதிரி சங்குலையும் என்ன பண்ணுவோம்? இயற்கையாக அதுதான் உருவாகுதுல, சங்கு யாரும் செய்கிறது கிடையாது, அதுவே இயற்கையாக உருவாகுது. ஸோ பணிலம்ன்றது சங்கு. ஓகேவா? நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்பட்டோம். நாடகமேத்தும் நாடக கணிகை நாடக கலையில் வந்திருக்கு. ஓகேவா? நாடகமேத்தும் நாடக கணிகை யார்? நாடகமேத்தும் நாடக கணிகைனா மாதவி. அவள் தான் கலைகள் ஆயக்கலைகள் எல்லாத்துலேயும் சிறந்தவள் யார்? மாதவி தான். ஓகேங்களா? மாதவி மாதிரி கல்வியில் சிறந்த பெண்ணும் கிடையாது, மாதவி மாதிரி அனைத்து கலைகளிலும் சிறந்தவள் வந்து யாருமே கிடையாது. மாதவி தான் அப்படிப்பட்ட ஒரு பெண். சரியா? சிலப்பதிகாரம். சிற்பக்கலை வடிவமைப்புகளின் வகை. சிற்பக்கலை வந்து 4 வகை. ஓகேங்களா? 2 போட்டதில்ல. சிற்ப உருவங்கள் தான் 2. புடைப்பு சிற்பம், இன்னொன்று வந்து முழு சிற்பம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிற்பக்கலை வடிவமைப்புனா எப்படி சிற்பக்கலை வடிவமைப்பான்? ஒன்று வந்து கற்றளி கோவில், குடைவரை கோவில், அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 4 வகை. ஓகேவா? அந்த மாமல்லபுரம் புக்கு ஒரு கதை படிப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். மத்தளம் கொட்டை. அப்போ மத்தளத்தை பற்றி சொல்லுது. அப்போ 8வது புக்கு. இசைக்கருவியை பற்றி சொன்னாலே 8வது புக்கு. மத்தளம் கொட்டை, வரி சங்கம், சங்கு, அதாவது மத்தளத்தை கொட்டை, வரி சங்கு, வரிகளை உடைய சங்க ஊத நின்று ஊத, முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக. முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா? முத்துடை தாமம்னா என்ன அர்த்தம்? மாலை. எதை கொண்ட மாலை? முத்துக்களை கொண்ட மாலை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. மாலையில் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகேவா? சரி, முத்துடை தாமம்னா மாலைன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நிறைதாழ்ந்த முத்துடை, அதாவது முத்துக்கள் உடைய பந்தல் கீழே. ஓகேங்களா? யார் பந்தல் கீழே? ஓகேங்களா? திருப்பாவை, அதாவது ஆண்டாள் உட்காந்துட்டு இருப்பா, அங்கே வந்து மத்தளம் கொட்டுறாங்க, வரிசங்க நின்று ஊதாங்க. அப்போது யார் வரா? மாலையை சுருக்கிட்டு கண்ணன் வரான் அப்படின்னு சொல்லி கனா கண்டேன் தோழி கனா கண்டேன். அதுதான் அந்த திருப்பாவை பாட்டு. சரியா? அது நாச்சியார் திருமொழி. சரி, நாச்சியார் திருமொழி. ஆன்சர் வந்து சி. நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? 143 பாடல்களை கொண்டது. ஓகேவா? இந்த மாலையை தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூடி கொடுத்த சுடற்கொடி யார்? ஆண்டாள். ஓகேவா? நெக்ஸ்ட், கலை உணக் கிழிந்த முழவன். தான் சொன்னல, புறநானூறு எங்கெல்லாம் வரும்? நல்லியால் மறுப்பின் பாடன் சூடினான் பாடினி அணிந்தால் வருது இல்லையா? ஸோ அதுவும் புறநானூறு. உனக்கு கிழிந்த முழவு மருள் வந்தாலும் புறநானூறு. 8வது புக்கு அந்த இசைக்கருவிகள் பாடம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து புறநானூறு. 14 நரம்புகளை கொண்டது. 14 நரம்புகளை கொண்டது எதுனா சகோடையால். அதாவது 12th புக்லேயும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பான். நீங்கள் வந்து குழப்பமாக இருக்கும். ஆக்சுவலாக சகோடையால்னா ஒன்று 14 வரணும், இல்லைனா 16 வரணும். ஓகேங்களா? சகோடையால்னா. மகரையால்னா 8வது புக்கில் வந்து 19 கொடுத்துருப்பான், 12th புக்கில் வந்து 17 கொடுத்துருப்பான். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும். செங்கோட்டியால்னா 16. செங்கோட்டியால் எத்தனை? பேரியால் வந்து 7, பேரியால் வந்து 21, பேரியால் 21, செங்கோட்டியால் வந்து 7 தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ஆப்ஷன் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தமிழ் சிறுகதையின் முன்னோடியா? தமிழ் சிறுகதை, அதாவது தமிழில் முதல்ல ஒரு தமிழுக்கு சிறுகதையோட இலக்கணத்தோட, சிறுகதைனா இந்தந்த கேரக்டர் இருக்கணும், இந்தந்த பண்புகள் இருக்கணும் அப்படின்னு இலக்கணத்தோட ஒருத்தர் கதை எழுதுறாரு. அந்த கதை எதுனா குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழில் சிறுகதையில் இலக்கணத்தோடு அமைந்த முதல் கதை எதுனா குளத்தங்கரை அரசமரம், வ.வி. ஐயர். அதனால் அவர் சிறுகதையின் தந்தை. நல்லா கவனிங்க, சிறுகதையின் தந்தை. ஆனால் இந்த இலக்கணங்கள் மிஸ் ஆனாலும் முதல்ல சிறுகதையை ஒருத்தர் எழுதுறாரு தமிழ் புக்கு, தமிழில். ஓகேங்களா? 1700 அந்த சமயத்தில் 717, 18 அந்த சமயத்திலே வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை 4 சீரியல் இருப்பாங்க இல்லையா? மூடன், முட்டாள், பேதை அப்படின்லாம் சொல்லி 4 பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களும் ஒரு குருவும் இருப்பாங்க. அந்த கதை தான் நகைச்சுவை கதை. ஓகேவா? அப்போ வீரமாமுனிவர் எழுதிய அந்த கதை தான் தமிழில் அமைந்த முதல் சிறுகதை. அப்போ சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வ.வி. ஐயர். கி. ராஜநாராயணன், கீரா என்று அழைக்கப்பட்டவர். கரிசல் இலக்கியத்தில் புலமை வாய்ந்தவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். சரியா? சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி. அதாவது வீரமாமுனிவர் எழுதுறதுக்கு முன்னாடி வீரமாமுனிவர் வந்து இலக்கணத்தோடு எழுதலை, சிறுகதையின் முன்னோடி. ஆனால் இந்தியாவில் இலக்கணத்தோட சிறுகதையை முதல்ல எழுதுனா வங்காளம். அன்னைக்கு வந்து நல்ல இது பெற்ற மொழி. ஓகேங்களா? நல்லா வந்து டெவலப் ஆனது எதுனா வங்காளம் தான். ஓகேங்களா? எழுத்து இதில். ஓகேங்களா? ஸோ அதனால் வங்காளி மொழி தான் முதல் சிறுகதை தோன்றிய மொழி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவர் சொல்கிறார்ல, ஆனந்த மடம் சொல்கிறோம்ல, அதில் தானே வந்தே மரம் பாடல் எழுதியிருப்போம். ஓகேங்களா? அதுவும் கூட வங்காள மொழி தான். ஓகேங்களா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆனந்த மடம். ஓகேவா? தமிழ் சிறுகதையின் தந்தை. இதை பற்றி சொல்கிறேன்ல,
யார் வாவேசு ஐயர் வந்துடணும். ஓகேங்களா. நான் பிச்சமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கதையில் சிறுகதையில் இரட்டையர்கள். நான் பிச்சமூர்த்தியும் இன்னொருத்தர் வந்து கூப்பாரா, இவங்க 2 பேரும் சிறுகதையில் இரட்டையர்கள். ஓகேங்களா. வீரமாமுனிவர் சிறுகதையின் முன்னோடி, புதுமை பித்தன் சிறுகதையின் மன்னன். ஓகேங்களா. சிறுகதையின் மன்னன்னா புதுமை பித்தன் வரணும், இன்னொருத்தர் ஜெயகாந்தனும் வரும்னு சொல்லும் இல்லையா. ஆப்ஷனை பாரு, சிறுகதையின் மன்னன் சொல்லி 2 ஆப்ஷனும் கொடுக்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று ஜெயகாந்தனை கொடுப்பாங்க, இல்லைனா வந்து புதுமை பித்தனை கொடுக்க போகிறாங்க. ஆப்ஷனில் யார் இருக்காங்களோ அவங்களை போட்டு போயிடுங்க, அவ்வளோதான். குளத்தகரை அரசமரம் என்ற கதையை எழுதியவர் மற்றும் ஆண்டு வீரமாமுனிவர் கிடையாது. அதுவும் 1913. வீரமாமுனிவர் 1747 இறந்துருவார். அம்பலக்காடு. ஓகேங்களா. எந்த இடத்துல இருப்பார்? அம்பலக்காடு. பழைய புக்கில் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் அம்பலக்காடு 1747. வாவேசு ஐயர் தான் குளத்தகரை அரசமரம் எழுதினார் பார்த்தோம் 1913. ஓகேங்களா. நான் பிச்சமூர்த்தி அவரோட முதல் சிறுகதை இது சயின்ஸுக்கு பலி. கரெக்டாக இல்லையா? சயின்ஸுக்கு பலி, அறிவிலுக்கு பலின்னு சொல்லியிருக்கோம். செக்காவ் யார்? செக்காவ் தான் உலக சிறுகதையின் தந்தை. நல்ல கவனி, உலக சிறுகதையின் தந்தை. தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். உலக சிறுகதையின் தந்தை வந்து செக்காவ். சரி, இந்த 1913 வருஷத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? இதெல்லாம் தப்பு தான். ஆன்சர் வந்து வாவேசு ஐயர் 1913. அந்த கதை வந்து குளத்தங்கரை அரசமரம், அது ஒரு தொகுப்பில் இருக்கும். மொத்தம் 8 கதை சேர்ந்த ஒரு தொகுப்பு, அது பேர் மங்கையரசி காதல். அதையும் வாவேசு ஐயர் எழுதுறாரு. அவர் ஒரு தொகுப்பை 8 கதை எழுதுறாரு. அந்த 8 கதையை சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாரு, மங்கையரசி காதல். அதில் ஒரு கதை தான் குளத்தங்கரை அரசமரம், அதுதான் ஃபர்ஸ்ட் கதை. சரி, 1913 வருஷம் இங்கே அடிக்கடி வருது. இது எங்கே வருதுன்னா 1913 வந்து கீதாஞ்சலி அப்படின்ற அந்த நூல் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்தியாவில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். 1913 கீதாஞ்சலி ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஓகேவா. சரி, எத்தனை சிறுகதை தொகுப்பு? தான் சொன்னால 8 கதை. 8 கதையை வந்து தொகுத்து தான் வந்து தலைவர் என்ன பண்ணிருப்பானா ஒரு தொகுப்பு எழுதியிருப்பார். அந்த தொகுப்புக்கு மங்கையர்கரசி காதல் இருக்கும். அது எழுதினவர் யாருன்னா அவரே தான். யார்? நம்ம வாவேசு ஐயர் தான். சேரமான் அது இது சொல்லுவாங்களே, இவரு கூட போய் இது பண்ணுவார்ல, பெரியார் கூட போயிட்டு அங்கே வந்து சாதி பாகுபாடு அடிப்படையில் உணவு நீர் வழங்கப்படும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பெரியார் தான் வந்து தடுத்திருப்பாரு. அது வந்து இவர் வச்சது தான், வாவேசு ஐயர். ஓகேவா. சேரமான் கல்வி நிலையமா ஏதோ ஒன்று வரும். ஓகே. காந்தியடிகளே அரை நிறுவன பக்கிரி. காந்தியடிகள் வந்து இங்கிலாந்து போகிறாரு 1931. ஆமாம், 1931 2ஆம் வட்டமே செமினாரில் கலந்து போகிறார் இல்லையா. அப்போ போகும்போது அவர் அவர் ஆடைகளை தொந்துட்டார் இல்லையா. தமிழ்நாட்டில் 1921 தமிழ்நாட்டுக்கு வரும்போதே 1921 தமிழ்நாட்டுக்கு வர்றாரு 2வது முறை. அப்போவே வந்து என்ன பண்ணுவார், விவசாயிகள் வந்து ஆடை இல்லாமல் வேலை செய்யறதை பார்த்து இவர் ஆடையை திறந்துடுறாரு. அப்போ அது 1932 போகிறாரு. அப்போ போகும்போது என்னடா அரை நிறுவன பக்கிரின்னு சொல்லி காந்தியடியில் மரியாதைக்கு உரிய இதாக பேசுறது யாருன்னா இந்த சர்ச்சில். ஓகேங்களா. சர்ச்சைக்குரியாக பேசுவது யாருன்னா சர்ச்சில் அப்படின்னா போச்சுங்க. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படிக்க முதலில் தன் பெற்றோரிடம் அன்பு, எந்த நூலை படித்து முதல்ல காந்தியடிகளோட ஒரு சிறந்த பண்பு என்ன, அவர் எந்த நல்ல விஷயத்தை படித்தாலும் அதை உடனே எடுத்து தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாரு. அவர் வந்து சிறுவன பதுர்பித்தி அப்படின்னு ஒரு நூலை படிக்கிறாரு. அதில் கண்ணு தெரியாத தன்னோட பெற்றோர்களை ஒரு சிறுவன் வந்து 2 கூடையில் வச்சு சுமந்து அவங்க மேலே அன்பு செலுத்துவான். அதை பார்த்து என்ன பண்ணுவார், காந்தியடிகள் தம்மோட பெற்றோர் மீது அன்பு செலுத்துவார். அதே மாதிரி ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து வாய்மை வேணா உண்மை மட்டும் பேசுன்னு சொல்லுவார். ஓகேவா. வேலை தெரியாத தொழிலாளி இது வந்து நமக்கே உதவும். ஓகேங்களா. நாம் வந்து சிலபஸே புரிஞ்சுக்க மாட்டோம். ஓகேங்களா. நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா. சிலபஸ் தெரிஞ்சிக்காத டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் சொன்னான்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பழமொழி. ஓகேங்களா. சிலபஸ் புரிஞ்சிக்காத டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் சொன்னான்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னானா. இந்த பழமொழி அது மாதிரி காந்தி ஒரு பழமொழி சொல்கிறார் அன்றைக்கி, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் என்று காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழி சந்தனா ஆங்கில மொழி. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்கான், ஞாபகம் வச்சுங்க. இதை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கணும். ஓகேங்களா. சிலபஸோட புரிதல் வேணும், நல்லா யோசிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டோம்னா சாந்தி நிக்கம் சொல்லும் இல்லையா, அங்கே தான் இருக்குது விஸ்வபாரதி கல்லூரி. தாகூர் அமைச்சது. தாகூர்னாலே வங்காளம் தானே, அவர் அப்போ மேற்கு வங்காளம் தான் ஆன்சர். ஓகேங்களா. 63 வந்து பி. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. புத்தகம்னு வந்தாலே யார் சொல்லியிருப்பார், நேரு தான் புத்தகத்தை. இந்திரா காந்தி என்ன சொல்கிறார், இந்த புத்தகம் படி, டால் சுதாய் புத்தகம் படி, பிளேட்டோவோட புத்தகத்தை படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நேரு. நெக்ஸ்ட் கொஞ்சம் வேகமாக போகலாம் நினைக்கிறேன். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லுவாங்க. 1954 எழுதியிருப்பார் நினைக்கிறேன். அந்த நூலில் தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தை இருக்கும். 1954 டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதுவும் நேரு தான். உலக சரித்திரன்ற நூலும் நேரு தான். தொண்டுக்கு முந்து வந்துட்டு இவரோட இதே தான், தமிழை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. ஓகேவா. யாருன்னா மூவா தம்பிக்குன்னு சொல்லி கடிதம் எழுதுவார். உன் மனதை விட நாட்டின் மானம், உன் மானத்தை விட நாட்டின் மனதான் கிடையாது, இங்கேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெருது நின்று, உன் உயர்வோட நாட்டின் உயர்வு பெருசு நின்று, நாட்டுக்காக உன்னை அர்ப்பணி, நீ தனிப்பட்ட ஆளுன்னு நினைக்காத. இப்படியெல்லாம் சொன்னது யாருன்னா மூவா. ஓகேவா.
கண்டிப்பாக மூவை பற்றி கொஸ்டின் வரும். குறட்டை வெளின்ற சிறுகதையின் ஆசிரியர், சிறுகதை நமக்கு தலைப்பு இருக்கா இல்லையா, கண்டென்ட்டு, சிறுகதைன்ற நூலை எழுதுனது யாருன்னா மூவா. இந்த அகிலன் யார்? அகிலன் வந்து சித்திரப்பாவை என்ற நூலை எழுதுன்னு நினைக்கிறேன். சித்திரப்பாவை இவர் தான் முதல்ல சாகித்ய அகாடமி பெற்றது 1975 நினைக்கிறேன். சாகித்ய அகாடமியில் ஞானபீட விருது ஓகேவா. தமிழில் முதல்ல ஞானபீட விருது பெற்றது ஏன்னா அகிலன் தான் ஓகேங்களா. சித்திரப்பாவை என்ற நூலுக்காக 1975 அப்போ வாங்கியிருப்பார் ஓகேங்களா. 2வது வாங்கினது தான் நம்ம ஜெயகாந்தன். சரிங்களா. சரி, பேசப்படும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் அதான் நம்ம படிச்சிருப்போம் ஒரு இடத்துல என்ன இருக்குன்னா, பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு இருக்கும். இது 2 மட்டும் இல்லாமல் கனவு காண்பது கூட மொழி ஓகேங்களா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, கனவு காண்பது கூட மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம மூவா சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ மூவா சிலபஸ் வைஸாக மூவா மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நாடக தமிழ், இது வந்து நாடக தமிழ் என்ன அர்த்தம், ஏற்றமிழ் பிறந்தது. ஏற்றமிழ் பிறந்ததுன்னா என்ன வரணும், செய்யுள் வரணும். இயல் இசை சேர்ந்ததுன்னா பாடல் வரணும். அது நாடகம், அதுதான் இயல் இசை பிறந்தது தான் நாடகம். ஏன்னா இயல்ன்ற ஒரு நாடகம்னா என்ன இருக்கும், அதில் வந்து கதை வசனமும் இருக்கும், கூடவே இசையும் இருக்கும். ஆமாம் தானே, நல்லா கவனிங்க. நாடகம் பார்த்துருந்தா தெரியும், நாடகமும் இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுப்பான். ஸோ அப்போது இயல் இசையிலேருந்து பிறந்தது தான் நாடகத்தமிழ். சரிங்களா. உரைநடை காலம் நம்ம கரெக்டாக என்ன பண்ணிப்போம்னா ஆன்சருக்கு போயிருக்க மாட்டோம். உரைநடைன்றது பழைய இடத்துல பழங்காலத்துலேருந்தே இருக்குன்னு நினைப்போம். பழங்காலத்தில் இருந்ததுன்னா செய்யுள் தான், உரைநடை கிடையாது. பாரதியார் வந்து தான், அதாவது உரைநடையில் இருந்த செய்யுளை எதுக்கு கொண்டு வர, வசன நடையிலையும் உரைநடையிலையும் கொண்டு வராரு ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டு ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டா, 20ஆம் நூற்றாண்டுனா 2001 கிடையாது, 20ஆம் நூற்றாண்டு ஓகேவா. 1901 வந்தாலே 20ஆம் நூற்றாண்டு தான். 1901லேருந்து 1999 வரையும் 20ஆம் நூற்றாண்டு ஓகேங்களா. நம்ம இருக்கிறத ஒன்றை குறைச்சிக்கணும். 20ல் ஒன்று குறைச்சா 19. 1901லேருந்து 1999 வரையும் 20ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம 2001 சொல்கிறோம் இல்லையா, நம்ம 2001லேருந்து 2199 வரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது 2100 தொடர வரையும், 2099 வரையும் 21ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. பாரதியார் இருந்தது 20ஆம் நூற்றாண்டு. 1921 செப்டம்பரா டிசம்பர் 11 அப்போ தானே இருப்பார். செப்டம்பர் 11 தான் இருப்பார். கரெக்ட், செப்டம்பர் 11 அன்னைக்கு தானே இறப்பார் ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து 20ஆம் நூற்றாண்டு. நுண்ணிய நூல் ரிப்பீட்டட் கொஸ்டின், என்ன ஆன்சர் வரும், பேச்சுக்கலை ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மதனால் பாராட்டப்பட்டவர். கண்ணூல் வினைஞர் யாரை சொல்லும், ஓவியர்களை பற்றி சொல்லும். ஓவிய கலைஞர். ஏன் கண்ணூல் வினைஞர், கண்ணால் வினை செய்கிறவன் ஓகேங்களா. ஏன்னா அவனோட வேலை என்ன, கண்ணால் பார்க்கணும், அதை வரையணும். ஸோ ஓகேவா. ஓகே, மண்ணீட்டாளர்னா சிற்ப கலைஞர். மண்ணீட்டாளர், மண்ணை கொண்டு சிற்பம் செய்கிறான், அதனால மண்ணீட்டாளர் ஓகேவா. நுண்கலையில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து ஓவியக்கலை ஓகேங்களா. ஸோ எனக்கு டைம் ஆச்சு, அதனால் நான் சீக்கிரமாக போகிறேன். நெக்ஸ்ட், நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அழகு கலை தான் நற்கலைன்னு சொல்லுவாங்க. அழகு கலை வந்து ஐந்து இருக்குது. அதை அழகு கலைன்றதை ஒன்று கொண்டு வந்ததே யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது முன்னாடி அது மறைஞ்சிருந்துச்சு. அதை கொண்டு வந்தது யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி, தமிழர்கள் வளர்த்த அழகு கதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து அழகு கலை. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய நாடகம் வந்து எது அப்படின்னா கதரின் வெற்றி ஓகேங்களா. எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்போம். போலச்செய்தல், முன்னே சொல்லிட்டேன், நாடக கலை போலச்செய்தல் தான். குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின், 3 கொஸ்டின் வந்துச்சு. சித்திகார புலி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரவர்மன் ஓகேங்களா. ஸோ அதுவும் ரிப்பீட்டட் தான். நெக்ஸ்ட்டு, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதுறாரு, அண்ணாவுக்கு, யாருக்கும் கிடையாது, தம்பிக்கு தான் எழுதுறாரு ஓகேங்களா. செப்பு திருமேனியின் பொற்காலம் வந்தாலே சோழர்கள். செப்பு திருமேனி யாரோட காலத்துனா சோழர் காலத்தில் தான் இருக்குது. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி. முதலில் எடுக்கப்பட்ட விலங்கு சொன்னா இல்லையா, இயக்குறு படம் முதல்ல இது பண்ண ஒரு எட்வர்ட் மைப்ரிஸ் பார்த்தோம் இல்லையா, குதிரையை வச்சு தான் எடுத்திருப்பாரு. அடுத்து வந்து யவனர் என பழந்தமிழர்களால். இந்த கொஸ்டின் எதுக்காக வச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதனால இதை வச்சு நான். யவனர்னா யார், யவனர்னா கிரேக்கரும் ரோமானியர்களும் ஓகேங்களா. அகநானூரோட 149 பாடல் சொன்னோம், பொண்ணோடு வந்து கரியோடு சென்றனர், பொண்ணை கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. ஒளிப்படம் 1830 சொல்லிட்டேன். சரிங்களா. அடுத்தது, ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில். இது வந்து இலக்கணம் எடுத்தது நச்சினார் கிணியார் ஓகேவா. நெக்ஸ்ட், தமிழில் சிறுகதை ஒரு 5 கொஸ்டின் ரிப்பீட்டர் வந்துச்சு. அடுத்த டைம் பார்த்துறோம், அதுவும் வராமல். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கிறோம், ப்ளஸ் புக்கில் வந்து கொஸ்டின் எடுக்கும்போது ரிப்பீட்டர் வந்துடுது. தமிழ் சிறுகதையின் தூண் மற்றும் சிறுகதை செல்வர் என அழைக்கப்படுவதா. தமிழ் சிறுகதையின் தூண் மற்றும் செல்வர் என அழைக்கப்படுவார்னா புதுமை பித்தன். சரிங்களா. சிறுகதையின் திருமூலர் என அழைக்கப்படுவர் மௌனி. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்ச வேண்டியது. செக்கா வந்து சிறுகதையின் தந்தை. சரிங்களா, உலக சிறுகதையின் தந்தை. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை. பண்ணோடு கலந்து தாளத்தோடு, வெறும் இசை மட்டும் தான் சொல்கிறான், அப்போ இசைக்கலை ஓகேங்களா. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் மட்டும் பார்க்குறது எடிசன்.
சிற்பக்கலையில் குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிக. செந்நூல் சிற்பம் ஓகேங்களா, அந்த மாமல்லபுரம் பாடம் படிப்போம் இல்லையா, அங்கே இருக்கும் செந்நூல் சிற்பச்செந்நூல் பார்த்தீங்களா, அவசரமாக போனாலே இதான் ஒரு எந்த ஆப்ஷன் நம்ம கண்ணில் போடுறதோ அதை போட்டோம், சிற்ப செந்நூல் சரிங்களா. நெக்ஸ்ட் பல்லவர் கால சிற்பிகள் பல்லவர் காலம் என்ன சொன்னால் யானை, அப்போ யானை. குதிரைனா யார் வந்துடும், விஜயநகர மன்னர்கள் வந்துடும். அடுத்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர், புலவர் எழுதுவான் அதை வந்து கல் தச்சரை கொண்டு கல்லால் பதிப்பான், அது வந்து மெய்கீர்த்தினா எதார்த்தம் கல்லால் தான் பதிப்பாங்க. ஓகே. பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்ததுனா போல செய்தல். அதாவது முன்ன வந்து ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் கேட்டால் ஆன்சர் கொடுத்து கொஸ்டினை கேட்குறான், அவ்வளோதான். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர். கழுகுமலைன்னு சொன்னால் யார் வந்துடும், பாண்டியர்கள் ஓகேங்களா, பிள்ளையார்பட்டி பாண்டியர்கள். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை, நாயக்கர் காலத்தில் சிறந்து வளர்ந்தது வந்து தந்த சிற்பம் ஓகேங்களா, யானை தந்தாலை கொண்டு இது பண்ணியிருப்பாங்க, தந்த சிற்பம். செருப்பு திருமணினா சோழர் காலம், கற்சிற்பம்னா பல்லவர்கள் காலம் ஓகேவா. மரச்சிற்பம் வந்து சோழர் செங்கானன். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை, இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குரூப் 2 ஃபிலிம்ஸ் குரூப் 4 கூட கேட்டான். நத்தகி நடராஜ் ஓகேவா, நத்தகி நடராஜ். சமண மதத்தில் சில சிற்பங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப உயரமாக இருக்கும், அப்போ அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். நெக்ஸ்ட் கூற்று காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகள் பலவகை பொருத்தி மூங்கில் குச்சிகள். ஆமாம், நம்ம 10th புக்கு நிகழ்கலை என்ற பாடத்தில் இருக்கும், கரெக்ட். கா என்பதற்கு பாரந்தாங்கம் கோல் என்றும் பெயர், காடு சோலை என்றும் பெயர், ரைட்டு. கூற்று 2 கூற்றும் சரி ஓகேவா, இங்கே கூற்றுக்கானம் சரி. அடுத்தது தேவதுந்துபி, தேவராட்டம் ஆடுறதுக்கு தான் தேவதுந்துபி ஓகேவா, இசைக்கருவி. நாடகக்கலை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள். நாடகக்கலை கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார், நா முத்துசுவாமி ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பி. மோகனா என்னும் பால சரஸ்வதி 10th புக்கில் இருக்கும் இல்லையா, அந்த பெண்களை பற்றி எடுத்துருப்பான். மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியம் எந்த வயதில், 7 வயசுல என்ன பண்ணியிருப்பாங்க, காஞ்சிபுரத்தில் மேடை ஏறிப்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுருவாங்க. மரக்கூத்து என்று அழைக்கப்படுவது எதுனா மரக்கால் கூத்துனா பொய்க்கால் குதிரையாட்டம். அவங்க தானே மரக்காலை வச்சுட்டு அது குதிரை மாதிரி வச்சு ஆடுவாங்க, பொய்க்கால் குதிரையாட்டம். அடுத்து வந்து பாசவர், பொருந்தாத இணைக்கிறான். பாசவர்னா வெற்றிலை விற்பவர், அப்போ தப்பு. ஓசுனா என்ன விற்பவர், கண்ணுள் என்ன ஓவர், மன்னிட்டாள்னா சிற்பி. சிலப்பதிகாரம் 10th புக்கு. கால் முளைத்த கதைகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள், உலகின் மிக சிறிய தவளை, இதெல்லாம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சரிங்களா. தீர்க்க தரிசிவர் தான் புவியரசு வருவார். அடுத்து வந்து புதுமை பித்தன் வந்து காஞ்சானை ஓகேங்களா, புதுமை பித்தன் காஞ்சானை. இந்த சிறுகதை தான் நல்லா பார்த்துக்கணும், இதை தெரியாததை தெரிஞ்சிங்க அவ்வளோதான். நீங்கள் புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க, தெரியாத தெரிஞ்சு. கூப்பா ராஜகோபாலன் வந்தால் 3 உள்ளங்கள் வருவார் ஓகேவா. அடுத்து வந்து மௌனி வந்து அலியா சுடர் வருவார். தி ஜானகிராமன் வந்து முள்முடி. ஆன்சர் டி வரும். உண்மை சுடுனா ஜெயகாந்தன், உண்மை சுடாரு ஜெயகாந்தன் தான் வருவார், கரெக்ட். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் வருவார். பாலைப்புறா சு சமுத்திர வருவார். இரவின் அறுவடை புவியரசு வருவார். நட்சத்திர குழந்தைகள்னா PS ராமையா. கனையாளியின் கனவு கல்கி. பிரபந்த காணம்னா இது வச்சு பாலாம் 2-1 எங்கே இருக்குது, ஓகே 2-1. பிரபந்த காணம்னா மௌனி. கொழு பொம்மைனா நான் பிச்சைமூர்த்தி ஓகேவா. அடுத்து வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். கமலாலயன் நம்ம புக்கில் இல்லையா, உனக்கு படிக்க தெரியாத கதையில் இருப்பாங்க. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர். சு சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலக்க முடியாத ஒப்பனை ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். கீழ்கண்டதில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை, மண்வாசல், பெய்து மலகிய மேகம், வெள்ளை ரோஜா. மலை பற்றிய தகவல்கள் தான் வராது, சேப்பிருந்தா வந்துருவாங்க இதுக்கு ஓகேவா. மலை பற்றிய தகவல் சேப்பிருந்தா நம்ம புக்கில் தான் இருக்குது. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள். சிறுகதை பற்றி சொன்னால் யார் வந்துடும், புதுமை பித்தன். ஸ்வீடன் நாட்டின் போர் லாக்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பழைய புக்கு ஜி குப்புசாமி. பழைய புக்கு ஓகேங்களா, பழைய புக்கு சிறுகதை பார்க்கலாம். சிவப்பு ரிக்ஷானா ஜானகிராமன். சக்கரவாகம் அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி வந்து வாசா ராமாமிர்தம் ஓகேங்களா. திரிபுரம் வந்து கு அழகிரிசாமி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து ராஜகிருஷ்ணன். அதே மாதிரி இவங்க எழுதிய இன்னொரு நூல் என்ன, வேருக்கு நீர். அதுதான் முதல்ல ஒரு பெண்ணாக இருந்து சாகித்ய அகாடமி வாங்கின நூல் 1973 வேருக்கு நீர் ஓகேங்களா, ராஜகிருஷ்ணன். வானம் வசப்படும் யாருன்னா பிரபஞ்சன். வானம் வசப்படும்னா பிரபஞ்சன். சிறுகதையை பற்றி பொறுத்துக்கு தான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தேங்காய் துண்டல். பழைய புக்கு மூவா. கிளிசல் வந்தால் நாஞ்சில் நாடன். சட்டைன்னு வந்தால் ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிஞ்சனா புதுமை பித்தன். இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிற துணைக்கதை பாடங்கள், அதோட ஆசிரியர்கள். விழிப்புன்னு வந்தது வந்து விழிப்பு. சிவராத்திரிக்கு விழிப்புன்னு நினச்சிங்க, நான் அப்படி தான் குழு வச்சேன் ஓகேங்களா. விழிப்புனா சிவசங்கரி. சிவராத்திரி அன்றைக்கி விழிச்சிட்டே இருக்கணும் இல்லையா. கரையும் உருவங்கள் வந்தால் வண்ண நிலவன். ஏன்னா நிலவு இருக்கும்போது தான் நமக்கு நிறைய உருவங்கள் வந்து போகும். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் புக்கில் இருக்குது. மறுமணம் விந்தன் ஓகேங்களா. கிளிசல் சிறுகதை ஆசிரியர் தான் சொன்ன நாஞ்சில் நாடன். சட்டை என்ற சிறுகதை வந்து ஜெயகாந்தன் ஓகேங்களா. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மர லட்சுமி ஓகேங்களா. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது. மெல்ல மர பழைய புக்கு லட்சுமி. பொறுத்துக்க தி ஜானகிராமன் வந்து ஜானகிராமன் வந்து எதுக்கு வரணும் பார்க்கலாருங்க. இவர் போகலாம் கந்தசாமி வந்து சாயவனம் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கலாம். ஜானகிராமனுக்கு 3-1 எங்கே வருது, இதாக இருக்குது. அவ்வளோ தான் ஆன்சர் பி. ஒரே ஒரு குழு வச்சு ஆன்சர் போட்டு போயிடும் ஓகேங்களா. ஜானகிராமன்னா கரைந்த நிழல்கள் ஓகேங்களா. இது பி. ஆமாம், சாரி 2 என்ன இருக்குது. ஜானகிராமன் வந்து செம்பருத்தி ஓகே. செம்பருத்தி. கானா சுப்பிரமணியன் வந்தால் பெரிய
பெரிய மனிதன், கானா சுப்பிரமணியன் பெரிய மனிதன், சாகாந்தசாமி சாயாவனம், அசோகமித்திரன் வந்து கரைந்த நெல்கள். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஏதாவது ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? உயிர்த்தெழும் காலத்துக்காக இப்போ வில்வரத்தினம். ஓகேங்களா? வில்வரத்தினம். வாவேசு ஐயர் மங்கையரசி காதல் சொன்னாலே 8 தொகுப்புலே உடையது. அதில் தான் குளத்தங்கரை அரசமரம். தாண்டவராய முதலியார் வந்து பஞ்சகதந்திர கதையில் வருவார். செல்வகேசர முதலியார் யார்? இவர் தான் வந்து திருக்குறளையும் கம்பராமாயணம் தமிழுக்கு கதின்னு சொன்னவர் இவர் தான். செல்வகேசர முதலியார் வந்து அபிநய கதைகள். பூப்பாரா வந்து காணாமல் போன காதல். ஓகேவா? அடுத்து திருநங்கையை பற்றி புதுக்கவிதையில் பாடியவர் யார்? திருநங்கையை பற்றி புதுக்கவிதையில் பாடியவர் நா. காமராஜன். அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நா. காமராஜன். ஐக்கு கவிதையின் தமிழ் பேர். ஐக்குனா என்ன? ரொம்ப ரெண்டே வரி தான், 2 வரி, ஒரு வரியில் கூட கவிதை இருக்கும். அப்போ வந்து குறும்பா. ஓகேங்களா? குறும்பா. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து முடிஞ்சால் நான் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறேன். ஓகேங்களா? உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ. கண்டிப்பாக டெஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். டெஸ்ட் எழுதுனாலும் இந்த கொஸ்டின் டிஸ்கஷனை பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் ஆகணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட் நல்லா படிங்க. கண்டென்ட் 9, 10, 11, 12 நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு. பாய்.